வணக்கம். உங்கள் ஜெயராஜ். எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். தீபாவளினாலே புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசு, இப்படி பல ப்ளஸ் நம்ம உறவினர்களோட நண்பர்களோட கூடி ஒன்றா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை சிறப்பாக இருந்ததுக்காக கண்டிப்பாக எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் கொண்டாடினோம். ஆனால் இந்த தீபாவளி முடிஞ்சிட்டு அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சரி நம்ம நண்பர்களை உறவினர்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறது வில்லேஜ். அங்கேருந்து பட்டணத்துக்குள்ளால நாங்கள் போகிறப்போ அந்த தெருவுக்குள்ளே போயாச்சுன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்டாசு வெடித்த வேஸ்ட் தெரு ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வேஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் போகிற ட்ரெயின்லேயும் அவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிற தோணல் உண்டாயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த வேஸ்ட்டு உருவாகிறதுக்கு காரணம் நம்ம தான். அப்போ அந்த வேஸ்ட்டை மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம ஊரோட சுத்தம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சுத்தப்படுத்தலை, ஓகே இதுக்காக நீ பஞ்சாயத்துலேருந்து வருவாங்க, முனிசிபாலிட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னு காத்திருந்து அதுக்கு அப்புறம் அவங்க அரைகுறையாக அதை எடுத்துகிட்டு போகிறத விட நம்ம அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அன்றைக்கி நைட்டே ஆக்சுவலி எங்கள் பகுதியில் இந்த பகுதியில் மழை பெய்துச்சு. அந்த மழை தண்ணி கண்டிப்பாக ட்ரெயினில் போடப்பட்டிருக்கிற அந்த வேஸ்ட்டையும் ரோட்டில் கிடைக்கிற வேஸ்ட்டையும் அடிச்சுட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயின் அடைக்கிற அளவுக்கு அது செய்திருக்கணும்னு நம்புகிறேன். அப்போது இந்த மாதிரி வேஸ்ட் வர்றப்போ நம்ம அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ நாங்கள் எல்லாம் வடிக்கிறப்ப டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பழைய பெயிண்ட் டப்பா இல்லை பெயிண்ட் வாளி நாங்கள் தனியாக வச்சுருப்போம். ஸோ பட்டாசுகள் வெடித்து வரக்கூடிய வேஸ்ட்டு ப்ளஸ் கம்பி மத்தாப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பட்டாசு சம்மந்தமான பொருட்கள் வரும்போது அந்த வாளிக்குள்ளால் நாங்கள் போட்டுருவோம். அதனால் சுற்றுப்புற சூழலும் பாதிக்காது. அதில் நடக்கிறவங்களுக்கும் எந்த விதமான அந்த ஆபத்துகளோ இல்லை விபத்துகளோ நடைபெறாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அது செய்கிறது. அது மட்டும் இல்லை, அது நம்மளோட கடமை. பிகாஸ் அந்த வேஸ்ட் உருவாக்குற நம்ம தான் அந்த வேஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ கண்டிப்பாக யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, நீங்கள் நம்ம பண்டிகை கொண்டாடுறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பாக பண்டிகை கொண்டாடணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லெண்ணெய் தேய்ச்சி புதிய உடுப்பெல்லாம் போட்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு இனிப்பு கொடுத்து அப்புறம் வீட்டில் தீபம் எல்லாம் கொளுத்தி வச்சு ப்ளஸ் கொஞ்சம் பட்டாசையும் வெடிக்கிறது தான் பழக்கமாக இருந்துச்சு. பட் இப்போது மற்றதெல்லாம் நடக்கிறத தெரியல, ஆனால் பட்டாசு வெடிக்கிறது மட்டும் கண்டிப்பாக நடக்குது. அப்போ அந்த பட்டாசு வெடிக்கிறப்போ வரக்கூடிய அந்த நச்சு புகை, அதனால் வரக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட பாதிப்பு, அப்புறம் அந்த பேப்பர் அது சம்மந்தமான இல்லை மெட்டல் சம்மந்தமான பாதிப்புகள் நம்ம சுற்றுச்சூழலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எடுக்காதவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய தீபாவளியிலாவது நீங்கள் எடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.